எங்கடா போயிட்டு வர? அது பக்கத்து தெருவில் போய் பிரியாணி சாப்பிட்டு இருந்தல, ரொம்ப பசியா இருந்துச்சு, அதான் போயிட்டு வந்தேன். அப்புறம் உனக்கு என்ன, இன்னைக்கு எப்படி போச்சு எல்லாம்? எப்படியா? என் வாழ்க்கையில நான் இந்த அளவுக்கு சந்தோஷமா இருந்ததே இல்லடா. என் மனசுல இருந்த மொத்த கவலையும் என் அண்ணன் பொண்ணு காலி பண்ணிட்டா. போதும்டா, இது போதும். நான் ஏதோ வாழ்க்கைய வாழ்ந்து முடிச்ச அளவுக்கு சந்தோஷமா இருக்கேன். அண்ணி தல, அண்ணி வராங்க. இவதுக்கு இங்க வர்றா? உன்னை பார்க்கணும் போல இருந்துரும் தல. டேய் அண்ணி வாங்க, நீ உட்காருங்க. உட்காரு. யாருக்கு யாரா நீ? இவன் இந்த மாதிரிலாம் பேச சொல்லி உனக்கு சொல்லி கொடுத்தானா? என்ன வேணும் உனக்கு? எதுக்கு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? நான் என்ன பண்ணேன்? நீ என்ன பண்ணன்னு உனக்கு தெரியாது. சும்மா நடிக்காத. நடிப்பெல்லாம் வேற யார்கிட்டயாவது வச்சுக்கோ, என்கிட்ட வேண்டாம். யாருக்கிட்ட நீ என் பொண்ணு வெளில கூட்டிட்டு போன? ஏய், அவ உனக்கு அக்கா பொண்ணுனா எனக்கு அண்ணன் பொண்ணு. அவன் மேல உனக்கு எந்த அளவுக்கு உரிமை இருக்கோ அதே அளவு உரிமை எனக்கும் இருக்கு. உரிமையா? என்ன உரிமை சார்? அந்த உரிமையில தான், அவ மேல இருக்கிற அக்கறையில தான் அவ பிறந்த அன்னைக்கே அவங்க அம்மாவை கூட்டிட்டு போய் சாக விட்டியாடா. உன்னை ஊர் உலகத்துல எல்லாம் என்ன சொல்றாங்க தெரியுமா? கேட்கவே பயமா இருக்குடா. என் அக்காக்கான அதே நிலைமை என் குழந்தைக்கு வந்துருமோன்னு பயமா இருக்கு. ஏய், என்ன கோவம் வருதா? வேண்டாண்டா, எங்களை விட்டுடு. என் குடும்பம் அங்க செதறி போய் கிடக்குது. குடும்பத்துல ஒரு துளி நிம்மதி கூட இல்லடா. உன் அண்ணனை பார்த்தல, குடிச்சு குடிகாரனா ரோட்ல சுத்திக்கிட்டு இருக்காரு. இந்த குடும்பத்துக்கு இப்போ இருக்கிற ஒரே ஆறுதல் நான் மட்டும்தான். இந்த குடும்பத்துக்குன்னு இருக்கிற ஒரே ஒரு சின்ன சந்தோஷம் கனி மட்டும்தான். அது என்கிட்ட இருந்து தொலைச்சிடாத. என்ன உயிருக்கு உயிரா லவ் பண்ற, என் மேல உயிரே வச்சிருக்கேன்னு வார்த்தைக்கு வார்த்தை சொல்லுவல. இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் உன் மனசுல கொஞ்சமாவது எங்கேயாவது ஒரு மூலையில என் மேல இருக்கிற காதல் ஒரு துளி மிச்சம் இருந்தாலும், என் மேல கொஞ்சமாவது உனக்கு பயம் இருந்தா இனிமே கனி பக்கம் நீ வரக்கூடாது. அவளை விட்டுரு. உன்னை கையெடுத்து கும்பிடுற, எங்களை விட்டுடு. அவ பக்கம் தலை வச்சு படுக்காத. எங்களை நிம்மதியா வாழ விடு. தல இப்படி தல. குடு. ரவுடி, ரவுடி, இன்னைக்கு ஈவினிங் ஃப்ரீயா இருப்பியா? என் ஸ்கூலுக்கு வரியா? ஏன்னா எங்க ஸ்கூல் பக்கத்துல ஒரு பார்க் இருக்கு, நிறைய கேம்ஸ் எல்லாம் இருக்கு, அதுல ஜாலியா விளையாடலாம். வரியா? ரவுடி. தல, ஏ கத்தி, கடையை பார்த்துக்க, வந்துடுறேன். தல. ரவுடி, ரவுடி, கத்தி ப்ரோ. பாப்பு, ரவுடி ஏன் என்கிட்ட பேச மாட்டேங்கிறாரு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி, உனக்கு ஸ்கூல் டைம் ஆயிடுச்சுல, நீ ஸ்கூலுக்கு போயிட்டு வா, நம்ம நாளைக்கு பாத்துக்கலாம். என்னாச்சு? ஏன் ரவுடி என்கிட்ட பேசல? பாப்பா, நீ ஸ்கூலுக்கு பார்த்து போ, பத்திரமா போனோம். கனிக்குட்டி, என்ன ஸ்கூல்ல இருந்து வந்து பாப்பா பேக கூட எடுக்கவே இல்ல? எடுத்துடலாம். என் தங்கம், ஏண்டாம்மா ஒரு மாதிரி இருக்க? ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு வரட்டுமா? எனக்கு ஒண்ணும் வேணாம். கனி, கனி ஏண்டா அழற? என்னம்மா ஆச்சு? ஏன் அழற? யாராவது அடிச்சிட்டாங்களா? ரவுடி. ரவுடியா? ரவுடி,
ரவுடி என்கிட்ட பேச மாட்டேங்கிறான் வள்ளியம்மா. பேசவே இல்லை. தெரியும்டா. தெரியுமா? நான் என்ன தப்பு பண்ண வள்ளியம்மா? என் மேல ஏன் ரவுடி கோவமா இருக்கான்? வெளியே யார்கிட்டயும் நான் இந்த அளவுக்கு க்ளோஸா பழகுனதில்ல, தெரியுமா? இங்க பாரு அம்மு, இதுக்கெல்லாம் அழக்கூடாது. என்னதான் இருந்தாலும் அவரு வெளிய ஆளு தானே. நான் அப்படி நினைக்கல வள்ளியம்மா. என் க்ளோஸ் ஃப்ரெண்டா தானே நினைச்சேன். என்ன அவ்வளோ நல்லா பார்த்துட்டு இருந்தவ திடீர்னு ஏன் வள்ளியம்மா பேச மாட்டான்? நான் அன்னைக்கு ரவுடி கிட்ட ஏதாவது கோவமா நடந்துக்கிட்டேன்னா, சண்டை போட்டேன்னா? சி சி சி, அப்படிலாம் ஒண்ணும் இல்லடா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்புறம் ஏன் என்கிட்ட பேச மாட்டேங்கிறா? தப்பு செஞ்சதானே பேசாம இருக்கணும். நான் தான் எந்த தப்புமே பண்ணலையே. ரவுடிக்கு என்ன பிடிக்கலையா? என்ன வெறுத்துட்டானா? ஐயோ பாப்பா, இப்படி எல்லாம் பேசக்கூடாது. உன்னை யாருக்காவது பிடிக்காம இருக்குமாடா? அந்த மாதிரி எல்லாம் யோசிக்க கூடாது. என் வெள்ள கட்டில அம்மாவும் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. அப்பாவும் என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறாங்க. இப்போ என்ன பார்த்துக்கிட்ட ரவுடியும் என் கூட பேச மாட்டேங்கிறான். இப்படி பண்றான். நான் என்னதான் பண்றது? கனிமா, அழாதடா. இங்க பாரு, அழாத அழாத. பேசுவான் பேசுவான் பேசுவான், நீ அழாத. மாற உனக்காக தான் பாப்பா கிட்ட பேசாம இருக்கா. ஆனா அவன் கிட்ட தான் திரும்ப திரும்ப போறா. அவன் கூட பேசணும், அவன் கூட விளையாடணும், அவன் கூடவே இருக்கணும்னு அழறா. மாறனுக்கும் அவகிட்ட பேசாம இருக்கிறது கஷ்டமா தானே இருக்கும். இருந்தாலும் நீ சொல்லிட்டேங்கிறதுக்காக, உன்னை வருத்தப்படுத்த கூடாதுங்கிறதுக்காக அந்த குழந்தை கிட்ட கூட அவன் பேசாம போறான். தெரியும் வலிமா. ஆனா அவன் என்ன பண்ணாலும் என் மனசுல இருக்கிற வலி மாறாது. கனிய பார்க்கவும் எனக்கு கஷ்டமா தான் இருக்கு. இதுக்காக தான் வலிமா அவன் கூட பழக விடாதீங்கன்னு சொன்னேன். நீங்க அதையும் மீறி பழக விட்டீங்க. கொஞ்ச நாள் அவ மறந்துடுவா வலிமா. வீரா, இது மாறுற விஷயமா? இது எப்படி மாறும்? பாசம் எப்படி மாறும்?